தென் தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் வங்கக்கடல் ஓரம் வீற்றிருக்கும் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் இந்தியாவின் 2வது பெரிய தசரா திருவிழா நடைபெறும் இடமாகும். முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற முனிவர் தன் தவ வலிமையால் ஆணவம் கொண்டார். குருமுனிவர் அகஸ்தியரை அவர் அவமதித்ததால் எருமைத் தலையும் மனித உடலும் கொண்ட மகிஷாசூரனாக மாறுவாய் என சாபம் பெற்றார். சாபத்தினால் அரக்கனாக மாறிய மகிஷாசூரன் தேவர்களையும் முனிவர்களையும் வதைக்கத் தொடங்கினான். அவனது அராஜகத்தால் பூலோகம் தத்தளித்தது. இறுதியில் தேவர்கள் அனைவரும் அன்னை பராசக்தியிடம் சரணடைந்தனர். தேவர்களின் வேண்டுதலை ஏற்ற அன்னை ஒரு சிறு பெண் குழந்தையாக லலிதாம்பிகையாக அவதரித்தாள். அந்த தெய்வீக குழந்தை ஒவ்வொரு நாளும் ஒரு சக்தியாக வளர்ந்தது. 9 நாட்களில் முழு வளர்ச்சி அடைந்து பராசக்தியின் விஸ்வரூபத்தை எடுத்தாள் அன்னை. இதுவே நவராத்திரியின் 9 நாட்களாக போற்றப்படுகிறது. 10ஆம் நாள் தீமையின் அடையாளமான மகிஷாசூரனை அன்னை வதம் செய்தாள். இந்த தர்மத்தின் வெற்றியே குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழாவாக இன்றும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தசரா தொடங்கியதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காப்பு கட்டி கடும் விரதமிருந்து அன்னையை வழிபடத் தொடங்குவார்கள். அன்னை அசுரனை அழிக்க எடுத்த பல உருவங்களை நினைவுகூரும் விதமாக பக்தர்கள் பல்வேறு வேடமணிந்து காணிக்கை வசூலிப்பது இங்கு மட்டுமே காண கிடைக்கும் அதிசயம். விஜயதசமி நள்ளிரவில் ஊரே திரண்டு கடற்கரைக்குச் செல்ல அன்னை முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் போர்க்கோலம் பூண்டு எழுந்தருளுவார். தீமையின் உருவமான மகிஷாசுரன அன்னை முத்தாரம்மன் வதம் செய்யும் அந்த நொடி தர்மம் மீண்டும் நிலைநாட்டப்படும் உன்னத தருணம். மனத்தூய்மையுடன் வேடமணிந்து அன்னைக்கு சமர்ப்பணம் செய்யும் பக்தர்களின் அனைத்து கவலைகளையும் முத்தாரம்மன் தீர்த்து வைக்கிறாள். சிவனுக்கும் சக்திக்கும் தனித்தனி சன்னதியின்றி ஒரே பீடத்தில் இருவரும் அமர்ந்து அருள்பாலிக்கும் அரிய தலம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில்.